இவ்வளோ நாள் செய்த ஊழியத்துல உங்களுக்கு மேல யாராவது கவர்னன்ஸ் யாராவது இருப்பாங்களாய்யா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்போஸ்தலர் 15ல பவுல் எவ்வளவு பெரிய ஊழியத்துல இருக்கும்போது கூட யாக்கோபு, பேதுருட்ட வந்து ஆலோசனை கேட்டு ஜெருசலேம் கவுன்சில் இருந்து செயல்பட்ட மாதிரி, நீங்க யார்ட்ட ஆலோசனை கேட்பீங்க? யார்கிட்டயும் ஊழியக்கார்கிட்ட போமாட்டேன். சரி. ஆவிக்குரிய எங்களோட சேர்ந்து ஃபெலோஷிப்பில் ஜெபிக்கிறவங்க இருந்தாங்க. ஓ! சரி. ஓகே. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஸ்கூல் கிரவுண்டில் வச்சு நாங்கள் சரி. அந்த ஃபெலோஷிப் எங்களுக்கு தொடர்ந்து பல வருஷம் இருந்தது. இப்போ அந்த ஃபெலோஷிப் இல்ல. ஆனால் அடிக்கடி நாங்கள் சந்திச்சுக்குவோம். எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து அந்த ரூமில் தங்கி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முன்ன வழி தவறி போகிற வரைக்கும் தினகர் ஃபெலோஷிப் கொடுத்தாரு. இங்கே துவாரகா ஹோட்டலில் தான் நாங்கள் வருவோம். நாங்கள் எல்லாம் உட்காந்து ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஏசி ரூம் தான் எடுப்போம். எவ்வளோ அழுதாலும் சத்தம் வெளியே கேட்காது. அதுக்காக தான் நல்லா ஜெபிப்பார். நல்லா இருந்த ஒரு மனுஷன்தான். யூனிவர்சிட்டி கட்டினார். அதில் தான் இப்போ உங்களோட கூட அந்த சமகாலத்தில் பயணித்த சில ஊழியர்கள் பேர் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் தொடர்பு இருக்குதா? இப்போ டாக்டர் கிளிஃபோர்ட் குமார், ஜீவானந்தம் ஐயா, சாம் கமலேஷன் ஐயா, ஜான் கிருபாகரன், அது போக தியோடர் வில்லியம்ஸ், இவங்களோடலாம் அவங்களுடைய தொடர்பு. எமில் அண்ணன், பேட்ரிக் அண்ணன், இவங்களோட தான் அந்த பின்னாடி சொன்ன தியோடர் வில்லியம்ஸ், ஜான் கிருபாகரன், இவங்க எமில், ஓகே, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் அடிக்கடி எங்கேயாவது தனியாக ஜெபம் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவோம். அப்பப்போ டைம் கிடைக்கும் போது நாங்கள் பேசிக்குவோம். ஓகே, பேசி பகிர்ந்து கொள்ளுவோம். ஸோ அந்த மாதிரி உள்ள நேரங்கள் ஷார்ட் டைமாக தான் இருக்கும். இன்னும் நிறைய விஷயம் இருக்கும். ரெவன் தியோடர் வில்லியம்ஸ்னாக்கா வசன டெப்த்து டீச்சர். அதுதான் எனக்கு முன்மாதிரியாக இருந்தது. அவர் வாழ்க்கையில் அவருடைய ஊழியம் கூட. இப்போ ஜான் கிருபாகரன் எங்களுக்கு உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்களும் அவங்களும் கடந்த சில நாட்கள் ஒரே மீட்டிங்கில் பேசுகிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பலவீனத்தின் நிமித்தமாக. ஆமாம். ஓகே, போன 3 வாரத்துக்கு முன்னாடி கூட விசாரித்தேன். சரி, எப்படின்னு இருக்கீங்க, உடம்புலாம் எப்படி? ஸோ நாங்கள் எங்களுடைய சர்ச்சோட ஆனிவர்சரிக்கு உங்களை கூப்பிட்டதுக்கு வந்து அவங்க மூலமாக தான் உங்கள்கிட்ட கேட்டோம். அப்போ தான் நீங்கள் வெளியில் ஊழியத்துக்கு வர்றதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி. இப்போ இந்த ஜாமக்காரன் மினிஸ்ட்ரியை பற்றியா? இப்போ there is no successor, right? உங்களுக்கு அடுத்து இந்த ஊழியத்தை செய்கிறவங்க யாரும் இல்லை. எல்லாம் கேட்குற கேள்வி இல்லை, ஊழியக்காரன் கேட்குற கேள்வி அது. ஓகே, உங்களுக்கு அப்புறம் யார் டாக்டர் அப்படின்னு யாரும் இல்லை. என் மனைவி கூட அதை செய்ய முடியாது. சரி, அப்போ அதோட போகுமா? கர்த்தர் யாரையாவது எழுப்புவார். அது என்னுடைய வேலை இல்லை. என்னுடைய காலம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சு. இனி அது தொடர்றது வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த மாதம் கடைசியாக இருக்கும் அப்படி தான் நினைப்பேன். ஏன்னா என்னுடைய இல்னஸ் அப்படி, என்னுடைய உடல்நிலை அப்படி இருக்குது எனக்கு. அப்போ அந்த மூச்சு வாங்கிறது நடந்தா இதெல்லாம் இருக்கும்போது இன்னும் எவ்வளோ காலத்துக்கு கொஞ்சம் தான், அப்போ சீக்கிரமாக இந்த விஷயத்தை இதில் எழுதிடுவோம் அப்படின்ட்டு. சரி, தான் கடைசினா அடுத்தது என்ன செய்யலாம், அடுத்த இஷ்யூக்கு எப்படி எழுதுறது, இப்போ நான் உயிரோடு இருந்தால் தான் அப்படின்னு. கொரோனா பீரியடு வரைக்கும் அப்படி ஒரு யோசனை இருந்தது. அதுக்கப்புறமேல இது இப்போது சமீபத்தில் வந்தது. 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலில் நம்னஸ் மறுத்து போகிறது. அது இப்போ தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அது இதில் சிஎம்சி வில்லூர் ஆஸ்பத்திரியில் பரிசோதனைலாம் பண்ணி சக்கரை வியாதினால வர்ற பிரச்சனை அதுதான் வந்தது. அதான் டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு அதுக்கு பேர். அப்படி சொன்னாங்க. அதுக்கு மருந்தும் சாப்பிட்டு எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை செய்யணும், படுத்துட்டே காலை இப்படி செய்யணும் அப்படின்ட்டு.
அதை கூட என்னால் ரெகுலராக செய்ய முடியல. இந்த காரணம் என்னென்னா சோம்பேறிஸ். வேறு ஒன்றும் இல்லை. ஆனா நீ எழுதுறீங்க தொடர்ந்து. எழுதுறேன். அதுக்கு சோம்பேறித்தனம் வரல. வந்தது அதுக்கு தானே 4 மாதத்துக்கு ஒரு தடவை. என்ன மாதம் எழுத வேண்டியது. சரி. 4 மாதம் விட்டுட்டு அப்புறம் எழுதுறேன்னாக்கா அது ஒரே நாளில் எழுதி முடிப்பேன். அவ்வளோ பக்கமும் உட்காந்தானா அப்படியே மழை நீங்க சொல்ல யாரும் எழுதுவாங்களா? இல்லை நீங்களும் எழுதுறீங்களா? இனிமேல் தான் அந்த நிலை வருவோம்னு எடுத்தேன். ஏன்னா கையெழுத்தெல்லாம் கொஞ்சம் மாறுது. சரி. நடுக்கம் சில நாள் நடுக்கம் வர்றதில்லை. அப்படி நடுக்கச்சுன்னா எழுத முடியாது. அப்படின்னா யாராவது ஸ்டாஃப்கிட்ட நான் சொல்லி எழுதணும். அது எழுதுனது பிரிண்ட்டுக்கு அனுப்பணும். அப்படி ப்ரூஃப் ரீடிங்லாம் நீங்கள் பார்க்குறதில்ல? வேறு யாராவது ஸ்டாஃபுக்கு பார்ப்பேன். அதனால தான் நிறைய மிஸ்டேக்ஸ் என்னால் திருத்த முடியுது. நிறைய இலக்கண பிழைகள் எல்லாம். என்னைக்காவது இந்த ஊழியம் செய்கிறதுக்காக வருத்தப்பட்டுருக்கீங்களே? ஐயோ, கிருபையாக கொடுத்த ஊழியம். சரி. என்கிட்ட போய் இந்த ஊழியத்தை கொடுத்துட்டேன். பெருமையாக இருக்குது, பயமாக. ஆமாம். ஸோ வருத்தப்பட்டதுங்கிறதோ கவலைப்பட்டதோ இல்லவே இல்லை. இவ்வளோ பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் என்னை பார்த்து பயப்படுறாங்கன்னாக்கா நாங்களே ரொம்ப சாதாரண ஊழியக்காரன் எங்கேயோ இருக்கிறவன். அப்போது நான் யோசிப்பேன், அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஊழியக்காரங்க பேசினா ஆனால் எழுதிடாதீங்க, இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் அவங்க பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் இவ்வளோ மேன்மையாக இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். அது கொடிய விலை இருக்கிற வரைக்கும் நான் செய்வேன். சரி, இல்லைன்னா அது அப்படியே போயிடும். கடைசியாக ஒய்ஃப் ஏதாவது எழுதுவாங்க, இந்த மாதிரி கணவர் மறைச்சிட்டாரு, இனி இந்த புத்தகம் வராது. அது நீ ஏற்கனவே ஒருத்தர் எழுதியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதான் அந்த கொரோனா சமயத்தில் போச்சுன்னு தான் நினச்சேன். அப்போ தான் ஒரு மரண வாக்குமூலம் மாதிரி எழுதியிருந்தீங்களே. வந்த உடனே பிள்ளைகளுக்கு வீடெல்லாம் பிரிச்சுட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரக்கூடாது. அந்த அவசரமாக செஞ்ச முடிவு அது. ஆனால் இன்றைக்கி அது பெரிய ரிலீஃபாக. கால்வைக்கு எனக்கு வீடு இல்லை, இது என் மகளுக்கு கொடுத்தது. ஆமாம். சரி. அவங்க எந்திரிச்சு போகணும், இல்லாட்டி வாடகை கொடுக்கணும்னா தீர்ந்துச்சு. கர்த்தர் நல்ல மகளை மருமகன். நீங்கள் இருக்கிறவரை நீங்கள் மகாராஜா, ராஜாதி ராஜாவோட பிள்ளை இளவரசியாக இருக்கு. ஒன்று நெருங்கிடுச்சு தம்பி, எனக்கே தெரியுது. அதெல்லாம் நெருங்கிடுச்சு. என்னுடைய பலையினம் எனக்கு நல்லா தெரியுது. கருணாநிதி ஒரு தடவை கேட்டாங்க, டெல்லியில் உங்களுக்கு பெரிய செல்வாக்கு, உங்களை அங்கே பிரைம் மினிஸ்டர் ஆக்குவாங்களா உங்களை? அப்போ அவர் சொன்னார், என்னுடைய உயரம் எனக்கு தெரியும், அந்த மாதிரி காரியத்துக்கு நான் ஒரு நாளும் முயற்சி செய்ய மாட்டேன் அப்படின்னு. அது மாதிரி என்னுடைய வீக்னஸ் எனக்கு நல்லா தெரியுது. இனி முன்ன மாதிரிலாம் ஓடி ஆடி செய்ய முடியாது. இப்போலாம் காலை தூக்கி வைக்க முடியல, ஆட்டோ ரிக்ஷாவில் கார்லேயும் தூக்கி வைக்க முடியல. அதனால் ரினியூவலுக்கு போகிறது கஷ்டப்படுறேன் நான். அதனால் 2 காலையை தூக்கி ஆட்டோவில் வச்சு இல்லாட்டி காரில் வச்சு அப்படி தான் போகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அது குறுகியது தானே. இனி நட குறைஞ்சி போச்சு. மனசளவில் அது ஒரு பெரிய ஏமாற்றம். ஏன்னா அது கடந்த டிசம்பரில் மேலே தான் நடக்க முடியல. கூலியெல்லாம் நின்று போச்சுன்னு 2 நாள் என்னால் பைபிள் வாசிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல. ஏன்ற கேள்வி எனக்குள்ளே ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த கேள்வி நின்று போச்சு. அமைதி, ஒன்றும் பேசாத அமைதி, ஒன்றும் நினைக்காத அமைதி. எதை பற்றியும் நினைக்கல, எதை பற்றியும் யோசிக்கலை. அப்படி 2 நாள் இருந்தேன். வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டுச்சுன்னு தான் நினச்சாங்க. நான் சொன்னேன், தயவுசெய்து என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுடுங்க, நான் பேசலைன்னா விட்டுடுங்க, என்னை பேச வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அந்த 2 நாட்கள் அது கடந்ததுக்கு அப்புறமேல தான் பழையபடி ஜெபிக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். பழையபடி பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிங்க. இப்போ அப்போவே தீர்மானம் பண்ணேன், ஸோ இதோட சரி நம்ம ஊழியம்
இனிமேல் நமக்கு அந்த ஊழியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 2 தடவை, ஒன்று கொரோனா சமயத்தில், இன்னொன்று இந்த கால சமயத்தில் அப்படி கர்த்தர் கிருபை செஞ்ச. இதெல்லாம் நான் சொன்னது போல் போனஸ் நாட்கள். போனஸ் எவ்வளோ நாட்கள் கர்த்தர் கொடுக்குறாரோ போனஸாக அனுபவிப்பினை தவிர அதில் அவருடைய ஊழியத்தை திரும்பவும் செய்ய முடியாது. இந்நேரம் அவர் வேற யாரையாவது தெரிஞ்சிருப்பார். இது மலையாளத்தில் டிஃபெண்டர்னு ஒருத்தரை பெந்தகோஸ்து சபையிலேயே ஒருத்தரை தெரிஞ்செடுத்தார்கள். என்னாட்டுமே அவர் பத்திரிக்கை எழுதுறாரு. அவர் பெந்தகோஸ்து பாஸ்டர் தான், ஆனால் பெந்தகோஸ்து பாஸ்டர்கள்லாம் போட்டு வாங்குன்னு வாங்குறாரு. அப்படி கர்த்தர் அங்கே எழுப்பிட்டாரே கேரளாவில். தமிழ்நாட்டில் இன்னும் யார் எழுப்பிட்டாங்கன்னே தெரியல. இனிமே தான் தெரியும் என்று சகாப்தம் முடிஞ்சா ஒருவேளை அது வெளிப்படலாம். ஒரு சாம்சன் பால் ஒருவேளை அவருடைய தொடர்ச்சியாக இருப்பார். எல்லாரும் அது சொல்கிறாங்க. அவருக்கு நல்ல ரைட்டிங் தாளந்து உண்டு, ப்ரீச்சிங் டேலண்ட். அதுலேயும் அவர் நல்ல திறமை ஆயிடுவார். இப்போ மெச்சூர் ஆகிட்டாரு, நல்லா மெச்சூர் ஆகிட்டார். இப்போ உங்களுடைய அன்றாட ஸ்கெடியூல் என்னையா? காலையில் எத்தனை மணிக்கு எந்திப்பீங்க? காலையில் முன்னாலாம் விடிகாலம் எந்திரிச்சேன், இப்போ 8 மணிக்கு எந்திரிக்கிறேன். 7:30 மணி 8 மணி 7:30 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன். கரெக்டாக அலாரம் வச்ச மாதிரி இந்த மார்னிங் நியூஸ் கேட்கறதுக்காக. சரி. இப்போ அதுவும் இப்போ 4-5 நாளாக நியூஸ் கேட்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. எலெக்ஷன் பார்த்தா ஒன்று மாற்றி ஒன்று, அதை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒன்றையே திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இல்லை, பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, கேட்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேற யாருடைய செய்தியாவது கேட்பீங்களா? இப்போ யாரோட செய்தி கேட்க? மார்னிங் கல்லிடைக்குறிச்சி அவர் ஆராதனை நடத்துகிறாரு 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும். அந்த ஆராதனையில் நானும் ஒய்ஃபும் பங்கு கொடுப்பீங்க. ஏன்னா இங்கே ஆராதனை போகிறதுக்கெல்லாம் எங்களுக்கு சான்ஸ் இல்லை. அரை மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது. எனக்கு டயர்ட் ஆயிடுறேன். ஆஃபீஸ்லேயே உட்காந்து எழுதணுன்னா 40 நிமிஷம் எழுதுவேன், 45 நிமிஷம் உடனே வந்து படுத்துக்குவேன். கொஞ்ச நேரம் பொறுத்து தான் திருப்பியும் போய் கண்டினியூ பண்ணுவேன். இப்படிதான் இப்போ இந்த நிமிஷம் வரை உங்ககிட்ட தான் இவ்வளோ நேரம் பேசி, மற்றபடி ஆஃபீஸில் தான் இவ்வளோ நேரம். நாங்களும் உங்களை ரொம்ப சிரமப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை? ஊழியம் இப்படி ஏதாவது கொடுக்கும்போது நான் நேரம் பார்க்கறதில்லை. அவர் பார்க்க முடியறதில்லை. நானாக செய்கிறது அதுவாக நடக்கணும். தேவக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடு. எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஆலோசனை இல்லை, இன்றைய கிறிஸ்தவ உலகத்துக்கு அடிப்படைய தேவை என்ன அப்படின்னு சொல்ல நீங்கள் எதை சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? பைபிளை நல்லா வாசிச்சுவே தான் நீங்கள். அடுத்தது நல்லா ப்ரே பண்ணுங்க. நல்ல ஃபெலோஷிப் வேணும், ஐக்கியம். ஸோ எனக்கு பிகினிங்கில் அந்த ஃபெலோஷிப் இருந்ததுனால தான், பல வருஷம் இருந்ததுனால தான் இன்றைக்கி நான் நிலைச்சி நிற்க முடியுது. இந்த ஆவிக்குரிய ஃபெலோஷிப்பில் ஷேர் பண்ணி, டிரான்ஸ்பரன்சி. ஆமாம், ஷேர் பண்ணிக்கலாம். நான் இப்படி இருந்தேன், இந்த மாதிரி நேற்று இப்படி நடந்துச்சு, கர்த்தர் கிருபையா என்னை இப்படி பண்ணிட்டாரு. அது ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஷேர் பண்ணி அப்புறம் ஜெபம் பண்ணுவாங்க. அதில் தான் எப்போ எனக்கு அந்த ஃபெலோஷிப் நின்றுச்சுன்னா, எங்கள் ஃபெலோஷிப்பில் ஒருத்தர் நல்லா ஜெபிக்கும் போது அந்நிய பாஷை பேசுவேன். அப்போ தான் வந்தது பிரச்சனை. அப்போ நான் கேட்டேன், இதெல்லாம் நீங்கள் மாத்திரம் வித்தியாசமாக பேசுகிறீங்களே அப்படின்னு. ஆமாம் டாக்டர், பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் கிடைச்சதுன்னா எப்படி வரும், இதில் என்ன பிரயோஜனம்? அது சொல்ல தெரியாது. அது ஒரு சந்தோஷம் கிடைக்குது, அதை அனுபவிச்சா தான் தெரியும். சரி, நான் அதை பெற்றுக்கொள்ள நான் என்ன பண்ணணும்? எங்கள் சபைக்கு வந்தால் தான் முடியும். உங்கள் சபை இது டிபிஎம் சிலோன். அப்போ சிலோன் பெந்தகோஸ்து. சிலோன் பெஸ்ட்டு வந்தீங்கன்னா தெரியும். ஆகவே எல்லாம் சிலோன் பெந்தகோஸ்து போக நான், ஏன்னா சிஎஸ்லையும் மற்ற இடத்துலையும் செய்தி அவ்வளோ தூரம் ஆழமாக இருக்காது. அவங்க நல்லா பேசுவாங்க. அது ஒன்று தான் அங்கே நல்லா இருக்குமே தவிர மற்றதெல்லாம் இருக்காது. அப்போ அதனால் அங்கே நான் போகிறது உண்டு. அப்புறம் சரி போய் பார்க்கலாம் அப்படின்போது, அப்போ பாஸ்டர் முடித்த உடனே என்னை பார்த்து, ஐயோ டாக்டர் வந்துட்டிங்களா, இனிமேல் வாங்க டாக்டர், அங்கெல்லாம் செத்த சபை, இனிமேல் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், நான் வந்தது நோக்கமே எனக்கு பரிசுத்த ஆவியினுடைய நிறைவில் கிடைக்கிற அந்நிய பாஷையோடு உள்ள அனுபவம், அது வேணும். இப்போ பாசனர், அது வேணும்னா நீங்கள் சனிக்கிழமை தான் வரணும் அப்படின்னு. ஏன் சனிக்கிழமை வரணும்? அப்போ தான் ஆவியானவர் வருவாரான்னு கேட்டேன்.
ஆனால் இல்லை நீங்கள் வந்து பாருங்க அப்போ தான் தெரியும் அப்படின்னார். சரின்னு போனேன். அரை நாள் லீவ், பெத்தல் ஆஸ்பத்திரிக்கு லீவ் போட்டுட்டு அப்புறம் போனேன். போனால் வரிசையாக நிறைய பேர் உட்காந்து முட்டியில் ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு பாஸ்டர் அப்படியே முன்ன பின்ன போக்காத, இன்னும் பத்தாது, இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணுன்னு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு ஒருத்தன் தித்து அப்படின்னு சொன்ன உடனே சரி நிறுத்து, உனக்கு அபிஷேகம் கிடச்சிச்சு, நீ இந்தாண்டவா, மற்றவங்களாம் இங்கேயே முட்டியில். இப்படி ஸ்தோத்திரத்தை வேகமாக சொன்னால் நாக்கு கொள்ளணும், பேசுகிற வார்த்தையை பாஷைன்னுவாங்க. இப்படி தான் எல்லா பெந்தகோஸ்து சபையிலையும் ஒன்றும் வித்தியாசம் இல்லாமல் எல்லா பாஸ்டரும் பேசுகிறது உண்மை இல்லை, எல்லாமே போலியானது. பேசுனதே தான் திருப்பி பேசுகிறாங்க, புதுசான வார்த்தைகள் எதுவுமே வர்றது இல்லையே. அதுதான் இந்த தடவை நான் பத்திரிகையில் போட்டேன், கழுத பேசி அந்நிய பாஷை அப்படின்னு புக்கு சொன்னாங்க. இது மட்டும் நீங்கள் கமெண்ட்ரியை கூட பார்த்ததா? அதுதான் அந்நிய பாஷைக்கு கமெண்ட்ரி பார்த்ததே. இந்த கமெண்ட்ரியை பார்த்து இதுங்களுக்காக தான், மற்றபடி நான் என்னை பற்றி நல்லா தெரியுது, நான் பெற்றுக்கொண்ட பரிஸ்தாவை பற்றி சந்தேகமே இல்லை. அவள் காமெண்ட்ரியை எழுதும்போது அவங்க எழுதுகிறவனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் மற்றவங்களுடைய அபிப்பிராயம் எனக்கு வந்துடக்கூடாது. ஆவியானவராக எனக்கு உணர்த்தணும், அவர் தரணும், அதுதான் அது உண்மையாக இருக்கும்னு. அதனால் காமெண்ட்ரியை நான் வாசிப்பேனே தவிர இந்த மாதிரி தெரிஞ்சு கொள்ள, இவங்க இதை பற்றி அபிப்பிராயம் என்ன, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக வாசிப்பேனே தவிர அதை கை கொள்றதுக்காக வாசிக்கொள்றது. அது என்னுடைய ஆவியானவர் எனக்கு தர்றது கிருபை. அப்படி கர்த்தன் கிருபை சிக்கு செய்கிறேன். நீங்கள் எழுதும்போது சில இடத்துல கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். அதான் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் அனஸ்தீசியா கொடுத்து அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. டாக்டர் புஷ்பராஜ் ஐயா அவசியப்பட்டால் அனஸ்தீசியா கொடுக்காம கூட அறுவை சிகிச்சை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி கடினமான வார்த்தையை பயன்படுத்திட்டோம், இனிமேல் இதை நான் சொன்னதுக்கப்புறம் தான் யோசிச்சிருக்கேன். சரி, நீங்கள் இப்படி வார்த்தை உபயோகிச்சிருக்கு ஸ்டாண்டே சொல்லியிருக்காரு அந்நிய பாஷை பற்றி நான் எழுதுனதுக்கு அப்புறமேல இந்த வார்த்தையை இப்போ கடினமாக உபயோகிச்சிருங்க. பொய்யான பாஷை நிறைய எங்கள் சபைகளில் இருக்குது தான். கடினமான வார்த்தைகளை நீங்கள் ஆனால் அதை கடினமான வார்த்தைகளினால் பயன்படுத்தி எல்லா பாஸ்டரையும் அப்படி ஒட்டுமொத்தமாக எழுதியிருக்கிறீங்க. ஒட்டுமொத்தமாக தான் எழுதுகிறேன், ஒட்டுமொத்தமாக தான் எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அண்ணனோட பேசுவீங்களா? இப்போ ஸ்டாண்ட் இது வரைக்கும் சான்ஸ் கிடைக்கல. வேறு யாரோட இப்போ இருக்க சமநிலை எங்களுக்கு தெரிஞ்ச ஊழியரோட உங்களுக்கு அவர் அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணப்போ நான் பேசினேன். ஓகே. இல்லை இப்போ இருக்கிற சபை தலைவர்கள் யாராவது உங்களோட ரெகுலராக யாரும் பேசுவாங்களா, நல்லா விசாரிப்பாங்களா? பேச பிரியப்படுறதில்லை, நல்லா விசாரிக்கிறதோட சரி. நல்லா விசாரிக்கிறது எல்லாரும் நல்லா விசாரிப்போம். அந்த சேர்ப்பு ஐயா இல்லை, எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் அப்ரிஷியேட் பண்ணி மற்றவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரன் டாக்டர் புஷ்பராஜ் அப்படின்னு அவரே நேரம் ஆயிடுச்சுன்னா ஒரே பாவம். இப்போ நீங்கள் பத்திரிகை எழுதுன்னு சேப்பா வந்துட்டு நிறைய புஸ்தகங்கள் எழுதி ஒரு பின் சந்ததிக்கு அவங்க வச்சிருக்கோம். ரொம்ப நல்லது. ஸ்டாலின் அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. உங்களோட எழுத்துக்கள் தொகுக்கப்படலாம், ஆனால் நீங்கள் புஸ்தகமாக எதுவும் எழுத பெரிய நேரம் இல்லை. எழுத நேரம் மட்டும். இனிமேல் ஏதாவது ஐடியா இருக்கு நீங்கள் சொல்ல எழுதுகிற மாதிரி இருந்தால்? தேவன் எனக்கு வாழ்க்கைக்கு அனுமதி கொடுத்தா ஒருவேளை அது எழுதலாம். ஒவ்வொரு தலைப்பு எனக்கு ஞாபகத்தில் வருது, இந்த மாதிரிலாம் எழுதுனா என்ன அப்படின்னு. ஆனால் ஏதேனும் தலைப்பு ஞாபகத்தில் இருந்து இப்போ சொல்ல முடியுமா? நாங்கள் யோசிக்கலும் இங்கே இல்லை, நிறைய ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு போகும். ஓகே, அந்த நிறைய சமயத்தில் அவ்வளோதான். இது ஏன் இப்படி பேசுகிறாங்க, சரி நாம் இதை பற்றி எழுதுனா ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குமே அப்படின்னு நான் நினைப்பேன். நான் அப்புறம் மறந்துடுறீங்க. அதில் இந்த ஒன்று ஆஃப்ரிங் பற்றி அதை நான் எழுதிட்டேன். நம்ம ஏற்கனவே நீங்கள் எழுதியிருக்கிறீங்க, தசமபாகம் மற்ற காரியங்களை குறித்து நீங்கள் எழுதிட்டேன் நான். ஸோ தனி புஸ்தகம் தேவையில்லை. ஆனால் இது எல்லாமே உங்களோட மேகசீனில் ஒரு பகுதியாகவே இருக்கிறதுனால அது மட்டும் தனிப்பட்ட முறையில் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு. மேபி யாராவது ஒருத்தர் தொகுத்து எழுதின நிறைய பேர் ஆவிக்குரிய காதலர்கள். ரசிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்களே லவ்வில் விழுந்துருவாங்க.
ஆமாம். பாஸ்டருங்களே அந்த மாதிரி உழுகிற சங்கதி. ஏன்னா இவங்க நல்லா இருந்தாலும் சபையில் இருக்கிற பொண்ணுங்க சும்மா இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் நல்லா பாடினா போதும், நல்ல கிட்டார் வாசிச்சா மியூசிக்கில் பைத்தியமாக இருக்கிறவங்க, பாட்டு பாடுறதுல அப்படியே மயங்கி இருக்கிறவங்க, இத்தனை வருஷம் ஆனதுக்கப்புறம் கூட எனக்கு லவ் லெட்டர் எழுதுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களே. உங்களுக்கு எனக்கு வயசு இவ்வளோ ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச கூட காப்பி இருந்தா கொடுங்க. அதெல்லாம் ரிப்ளை என் ஒய்ஃபு தான் எழுத சொல். இது அருமையான எதிர்ப்பு. ஏன்னா நான் எழுதுனா ரிப்ளை கண்டினியூ பண்ணுவேன். நான் எழுத அவங்க எழுத அப்புறம் கண்டினியூ ஆகும், அவரை பிடிச்சிக்கும். அது ஆபத்து, பயங்கரமான ஆபத்து. எனக்கு ஒரு காது ஞாபகத்தில் வருது. இங்கே எங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு தம்பி, அவங்க பாஸ்டராக இருக்கிறாங்க. அவங்க தன்னை தீர்க்கதரிசியாக நடித்த ஒரு காலம். அப்போ 2 சேர்த்து அவங்க கடிதம் எழுதுறாங்க. அது நானே சொல்லியிருந்தேன். ஆனால் நான் 9ஆவது படிக்கும் போது அவங்கள எனக்கு அப்போ ரொம்ப சின்ன வயசுலேருந்தே தெரியும். அதனால அப்போ 9ஆவது படிக்கும்போது ஒரு தவறான ஒரு ஆவிக்குரிய ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் ரொம்ப நாள் இருந்தேன். அப்போது அபிஷேகம், தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற லெவலுக்கு குடும்பத்துலையும் எல்லாரும் ஆகா ஓகோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய காரியமும் நடந்தது, எதாச்சியாக நடந்துச்சு. நாமளும் ஆண்டவர்னு சொல்லி அப்படி இருந்த காலம். உங்களுக்கு ஒரு நாள் கடிதம் எழுதினேன். இதே மாதிரி எனக்கு 2 இடத்துக்கு எழுதினேன். இன்னொரு ஸ்தாபனத்துக்கு எழுதினேன், உங்களுக்கும் எழுதினேன். இதை மாதிரி தேவன் எனக்கு இந்த மாதிரி வரங்களெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, என்னை குறித்த திட்டம் என்னங்கிறத நீங்கள் எனக்கு தேவன்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு எழுதியிருந்தேன். ஒரு ஸ்தாபனத்திலேருந்து நிறைய வாக்குத்தத்த வசனங்கள்லாம் போட்டு பெருசாக எழுதி கீழே ஒரு கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருந்தாரு. நீங்கள் எனக்கு லெட்டர் எழுதியிருந்தீங்க, இன்னும் வரைக்கும் மறக்கல. அந்த வாக்கியத்தை நான் அப்படியே சொல்லுவேன். இது என்னுடைய 16வது வயதில் நடந்த சம்பவம். என்ன எழுதினீங்கன்னா, உன்னையே நீ தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளுகிறாய், பின்னே உனக்கு ஏன் தேவை இன்னொருத்தருடன் வெளிப்பாடு. அன்னைக்கு அதை எங்கள் வீட்டில் அந்த லெட்டரை நான் படிக்கிறதுக்கு முன்னே எங்கள் அக்கா படிச்சு, என்னடா உன்னை பார்த்து புஷ்பராஜ், டாக்டர் புஷ்பராஜ் இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு மொட்டை மாடியில் போய் நின்று, ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு லெட்டர் எழுதுனா ஒரு வாழ்த்தி நீ நல்லா இருப்ப, இதே ஊழியத்தை செய்வதா சொல்லுவாரு பார்த்தா, ஆனால் அதெல்லாம் தான் எங்களை இப்படி உருவாக்கி இருக்கு. உங்களுடைய கண்ணுக்கு தெரியாத சாட்சிகள் இதெல்லாம். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை. நான் வெறும் கருவியாக மாத்திரம் கர்த்தர் என்னை உபயோகப்படுத்தியிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய எச்சரிப்பு தெளிவா நமக்கு வந்துகிட்டு இருக்குது இந்த நாட்களிலே.